வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனையே வேறு லெவலில் மாற்றக்கூடிய செம்மையான தீம்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வேறு லெவலாக கொடுத்து வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான தீம்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோவாக இருக்க போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பாலிசி மாதிரி கேட்பாங்க, அதை கண்டினியூ கொடுத்து உள்ள வாங்க. அதாவது உள்ளே வந்துட்டிங்கன்னா எந்த ஆப்பை பிடிக்கலையோ அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தீம் கலர் இருக்கும், அப்புறம் வால்பேப்பர் இருக்கும். நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து தீம் கலர் கொடுத்துக்கிறேன். தீம் கலர் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள ஒரு பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான தீம்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதான் எனக்கு வேறு லெவல்னு சொல்லலாம். தீம்ஸ் எல்லாம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அன்லாக்குங்கிற க்ரீன் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நோட் கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் ஆடுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா ஆடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அன்லாக் பண்ணி தந்துடுவாங்க. வந்துட்டு 4 செகண்ட் தான். நான் அதை பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா அது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளையும் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அந்த தீம் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் இப்போ இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஷோ ஆகிட்டே இருக்கும். கிளிக் பண்ணதுக்கு தீம், அந்த தீம் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போன வாட்டி பார்த்த மாதிரியே இருக்கும். அதாவது நீங்கள் போன வாட்டி எந்த தீம்ஸ்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அதிலே இதில் செலக்ட் பண்ணி இதிலே செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா வால்பேப்பர். உங்களுக்கு இந்த தீம்ஸ்லேயே இந்த வால்பேப்பர் பிடிக்கலன்னா நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃப்ரம் கேலரி, அதாவது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் வால்பேப்பர் செட் பண்ணி வச்சுக்கிற முடியும். அப்படி ஃபீச்சரும் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் கீபோர்டு. இந்த கீபோர்டில் எக்கச்சக்கமான கீபோர்ட்ஸோட தீம்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்காக தனியாக கீபோர்டு ஆப்ஸை கூட யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த தீம்ஸே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஐகான் பேக், அதாவது உங்களுக்கு இதே ஃப்ரேமில் இருக்க ஐகான் வேணுமா, இல்லைனா முன்னாடி இருக்க சிஸ்டம் ஐக்கான் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாண்ட் டைப், அதாவது உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இதில் உங்களுக்கு விசிபிள் ஆகிற டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் வேறு மாதிரி ஸ்டைலாகவும் வச்சுக்கிட முடியும். அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை ஸ்மாலாகவும் வச்சுக்கலாம், மீடியமாகவும் வச்சுக்கலாம், லார்ஜாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதில் செட் பண்ணி வைக்கிற ஆப்ஷனை இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பேஜர் அனிமேஷன். இதை வந்துட்டு என்னென்னா நீங்கள் சைடில் வந்து ஆப்பை ரால் பண்ணி பார்ப்பீங்களா, அதை வந்து எப்படிலாம் அனிமேஷன் நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம் எஃபெக்ட்டும் இருக்குது, கேட் எஃபெக்ட்டும் இருக்குது, டெப்த் எஃபெக்ட்டும் இருக்குது, பாப் எஃபெக்ட்டும் இருக்குது. நிறைய எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு டைம் ஃபார்மேட். இந்த டைம் ஃபார்மேட்டை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதிலே டைமை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட முடியும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி சேவர் மோட். இது வந்துட்டு என்னென்னா பேட்டரி சேவ் பண்ணிக்கலாம். இதுலேயே பேட்டரி சேவர் மோட் கொடுத்து வச்சுருக்காங்க. வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டார்க் மோட். இது வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாமே பிளாக் கலரில் மாறிடும். பேட்டரி சேவ் பண்ணதுக்கு இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ஹிடன் ஆப்ஸ், ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆப்பை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஆப்பை வந்து அப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்களோ உங்கள் மொபைலில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட் பட்டன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் எனேபிள் பாஸ்வேர்டு அதை நீங்கள் கொடுத்து உங்கள் ஸ்க்ரீனில் என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தெரியாமல் அந்த ஆப் மறைஞ்சிரும். இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஆப் லாக், அதாவது ஆப்பை லாக் பண்ணி இதெல்லாம் வச்சுக்கிட முடியும். இந்த தீம்ஸில் இப்படி ஒரு ஃபீச்சர் கொடுத்து வச்சுருக்காங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிங்ஸில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் செம்மையாக கற்றுக்காட்டு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படா அதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இது மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லை ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அந்த மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.